இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வீட்டு லெவலில் அதிகமாக மசாலா வாசனைகள் இல்லாத ஒரு சென்னா மசாலா பண்ண போகிறோம். வெளியில் கல்யாண மண்டபங்களில் ஹோட்டலில் சாப்பிட்றதுலாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், மசாலா வாசனை தூக்கலாக இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் சிம்பிளாக மசாலா போட்டு ஒரு சென்னா மசாலா பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடுறேன். இது சென்னா முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் 5 விசில் கொடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-12 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அது ஃப்ளேவருக்காக. ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 10 முந்திரி, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஊற வச்சுருக்கேன். பொடி வகைகள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு. இது மொத்தம் 2 அரவை அரைக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் பண்ணுற வேலை தான். முதல்ல இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா ஐட்டம் இதை ஒரு அரவை அரைச்சிக்கணும். தக்காளி, இந்த முந்திரி, வேர்க்கடலை ஊற வச்சது இதை ஒரு அரவை அரைச்சிக்கணும். எப்படின்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். வெங்காயம் அரைச்சிருக்கேன். வெங்காயத்து கூட பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்தது தக்காளி போட்டு முந்திரி, வேர்க்கடலை ஊற வச்சது போட்டு இதிலே எல்லா பொடிகளும் போட்டுருவேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இது வரைக்கும் போட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு தக்காளி கூட அரைச்சிட போகிறேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் தாளிப்புக்கு ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த வெங்காயம், பட்டை, லவங்கம் இதெல்லாம் அரைச்சது அந்த பேஸ்ட்டை விட்டுட்டு இந்த வெங்காய அரவை நல்லா செவக்கணும், அந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு காமிக்கணும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் இந்த பேஸ்ட்டு நல்லா செவக்க வருது. ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளி அரவை இது கூட என்ன போட்டிருக்கோம்னா தக்காளி, ஊற வச்ச முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இதை போட்டு அரைச்சிருக்கோம். அப்புறம் பொடிகள்லாம் போட்டிருக்கோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் இந்த பொடிகள்லாம் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த பேஸ்ட்டை ஊற்றி இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம போட்டிருந்த தக்காளி பேஸ்ட்டும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் நம்ம போட்டிருந்த பொடிகளோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேக வச்ச கொண்டக்கடலை அதை சும்மா ஒரு 10 கடலையை ஒன்றும் பாதிகமாக இடிச்சிட்டு அதை இது கூட போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். இப்போ நம்ம சென்னாவை போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இறக்குற டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பூ பொடி போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம ப்ராடக்ட்டு ரெடி. இது மசாலா சாமான்லாம் அதிகமாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம வெளியில் வாங்குகிற இந்த சென்னா மசாலா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், மசாலாலாம் நிறையா போட்டு. இது அது எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். 2 அரவை ஒரு அடுப்பில் ஏற்றி ஒரு கொதி, அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்து கொள்ளவும். எங்களுடைய விலாசமும் அதில் இருக்கிறது. மிகப்பெரிய முகூர்த்த வேலைகள், மிகப்பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்.